காலையில் 10 மணிக்கு டான்னு ஒரு கார் வந்துச்சு. அது என்ன கார்னு உத்து பார்த்தப்ப மஹிந்திரா கம்பெனியில் புதுசாக வந்த XUV 3XO கார் தான். இந்த காரை கஸ்டமர் புதுசாக வாங்கி வெறும் 5000 கிலோமீட்டர் ஓடினதும் ஒரு பிரபலமான வீல் அலைன்மெண்ட் சென்டரில் கொடுத்து வீல் அலைன்மெண்ட் பார்த்துருக்காரு. அலைன்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் ஸ்டியரிங் கிராஸ் இருந்துச்சு. அதை சரி பண்ண சொல்லி திரும்ப கொண்டு போகும்போது மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்டியரிங் டைட்டாகவும் ஆயிடுச்சு, ஸ்டியரிங் கிராஸும் சரியாகல. புது கார் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் கஸ்டமர் தவிச்சப்போ தான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்தார். இந்த கார் மொத்தமாக 9000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதுக்குள்ளே இப்படி ஒரு துயரத்தை அந்த கார் சந்திச்சிருச்சு. நான் கஸ்டமர்கிட்ட 24 மூவியில் வர சூர்யா மாதிரி இதெல்லாம் நமக்கு சர்வ சாதாரணம்னு சொல்லி சென்சார் டார்கெட்டை மாட்டி வேலையை ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு ரன் அவுட்டை முடித்தேன். பிறகு கேசர் ப்ராசஸ் ஆரம்பித்ததும் ஸ்டியரிங்கை மெல்லமாக லெஃப்ட்டு ரைட்டுன்னு திருப்பி ஃபைனலாக ஸ்டடி பண்ணும்போது ரீடிங் நமக்கு டிஸ்பிளேல வந்துச்சு. ரீடிங்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டியரிங்கை வச்ச விதம் தான் சரியில்லை. இது EPS ஸ்டியரிங் இல்லையா, அதனால நான் ஸ்டியரிங்கை நேராக வைக்கும் போது நல்லா கவனமாக ஸ்டடி பண்ணி லாக் பண்ணேன். ஆனால் லாக் வச்சதும் கார் இன்ஜினை ஆஃப் பண்ணல. இப்போ கூட பாருங்க, டோ ரீடிங் சரியாக தான் இருக்கு. இந்த காருக்கு டோ ரீடிங் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த என்ட்ராய்டை லூஸ் பண்ணி தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். ரீடிங் தான் மாறலையே, அப்போ என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது, அதை சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்போ ரீடிங்கை துல்லியமாக வச்சு செட் பண்ணிட்டேன். வேலையை முடிச்சதும் ஸ்டியரிங்கை பார்த்தேன், நேராக தான் இருந்துச்சு. இப்போ கஸ்டமர் காரை ஓட்டும் போது ஸ்டியரிங் சொன்ன பக்கம்லாம் திரும்பிச்சு. மனுஷன் இப்போ தான் நிம்மதி பெருமிச்சு விட்டாரு. வீல் அலைன்மெண்ட் பண்ணுறது பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக நட்டை லூஸ் பண்ணி டைட் வைக்கிறதா தெரியலாம். பட் அது லேசான காரியம் இல்லைன்னு இந்த வீடியோ பார்த்தவங்க புரிஞ்சிருப்பீங்க. புரிஞ்சவங்க நம்ம வீடியோக்கு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் போயிடாதீங்க.